இருக்கணும். நீங்கள் எப்படி அப்படி நினைக்கிறீங்களோ இது அப்படி தான் இருக்குது. பிரச்சனை தெரியல, இப்போ தான் பிரச்சனை தெரியுது. எல்லாம் ஒரே கலரில் இல்லை. ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து அலுமாரி வசதிகள் வந்து இருக்குது. அனைவருக்கும் வணக்கம், நான் சுமன். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீடு, அதாச்சும் வந்து ஹெட்கோலம் ரோட்டில் தான் வந்து நிற்கிறேன். எல்லாருக்குமே தெரியும் ஹெட்கோலம்னு சொன்னால் அப்படியே மெயின் ரோட்டில் இருந்து எங்களுடைய கராச்சி இருக்குது, ஸ்கூல் இருக்குது. இந்த ரோட்டில் தான் போகணும்னு சொன்னால் அப்படி பார்த்தா அங்கே மூக்கம் பீச் இருக்குது. அந்த இடத்துல உழவும் இருக்குது, அங்கே கோயில் இருக்குது, இங்கே கல்யாண மண்டபம் இருக்குது. எதிர்பாராமல் எல்லாமே இந்த ரோட்டில் வந்து பெரிய பெரிய நிகழ்வாக நடந்து கொண்டிருக்குது. இந்த இடம் வந்து நல்ல ஃபேமஸான ஒரு நிலைமைக்கு மாறிக்கொண்டு இருக்குது. ஒரு டவுனை விட டவுன் கூடி போனால் காய்கறிகள் கடைகள் தான் வாங்கக்கூடிய மாதிரி மார்க்கெட்டுகள் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல தான் முக்கியமான நிறைய இடங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி எல்லா வசதி வாய்ப்பும் இந்த இடத்துல உண்மைக்குமே வந்துட்டுருக்குது. இதெல்லாம் அங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாச்சும் வந்து எங்களுடைய வீட்டுக்கார ஐயா வந்து அவங்களோட பிள்ளைகள் வந்து எல்லாருமே வெளிநாட்டில் நிற்கிறாங்க. வெளிநாட்டில் நின்றும் உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறது, வெளிநாட்டில் நின்றாலும் ஒரு சில பேர் வந்து உழைச்சி சில பேரை கடை சொல்லுவாங்க, நாங்கள் வெளிநாட்டிலேருந்து சரியாக கடன்னு சொல்லுவாங்க, வட்டிகள்ன்ட்டு. வெளிநாட்டில் போய் நின்று நல்லா வடியாக உழைச்சி அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற மக்களுக்கும் வந்து முக்கியமாக ஒரு ஒரு லொட்ஜ் மாதிரி அந்த வீடு வந்து ஆட்கள் வந்து தங்குறதுக்கு இந்த ஏரியாவில் பார்த்துட்டு வெளியில் ஓடி தெரியாத வரைக்கும் இங்கேயும் வந்து ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு நிலைமைப்படுத்தி கொடுத்துட்றாங்க. அந்த வீட்டுக்காரர் அவர் தன்னுடைய தகப்பனுக்கும் இப்படியா அவரை வந்து இப்போ ஒரு காலத்தில் இதை வந்து பார்த்து கொள்ளத்தக்கதாக இப்போ இதை தான் நான் வந்து இன்றைக்கி வந்து வீடியோவிலேயே வந்து முக்கியமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், நேராக போனால் பீச், மெயின் ரோட், அப்படியே பக்கத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் அளவில் டவுன் இருக்குது. அப்படியே இதுதான் இந்த ஐயா வந்து இப்போ நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து எனக்கெல்லாம் வந்து வெளிநாட்டில் வரும்பொழுது நிறைய பேர் கால் பண்ணியிருப்பாங்க, தம்பி எனக்கு வந்து ஒரு வீடு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாடகைக்கு எடுத்து தர இல்லைம்மா, 10 நாளைக்கு வேணும், 15 நாளைக்கு வேணும், 1 கிழமைக்கு வேணும்னு சொல்லி. இப்போ இன்றைக்கு வந்து தேவையாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் உடனே எனக்கும் கால் பண்ணலாம். அந்த அந்த அண்ணாக்கு நான் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை போடுறேன், அவங்களோடாகவும் நீங்கள் கால் பண்ணலாம். பெரிய அளவு ரேட் இல்லை, ஓரளவானது தான். உங்களுக்கு எல்லாமே வந்து சுகமான முறைக்கு இருக்கும். பக்கத்தில் வந்து சொன்னால் எங்களையும் சந்திக்கலாம். பார்க்கணுமென்னு நினச்சா நிறைய இடங்கள்லேயும் வந்து நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்து இதுதான் அந்த இடம் நான் சொன்னது. அதாச்சும் வந்து கேட்ட பாருங்கோ, நல்ல அமைப்பாக உண்மைக்குமே செஞ்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அப்படியே வச்சு அங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு கண்ணாடி ஃபிட்டிங் மாதிரி முன்னுக்கு பார்த்தா இருக்குது. உள்ளுக்குள்ளே போனால் தான் தெரியும். அதாச்சும் வந்து கெஸ்ட், அதாச்சும் வந்து அவங்களோட வந்தால் தங்குறதுக்கு நின்று ஒரு ஹோல் மாதிரி செஞ்சுருக்குறாங்க. உண்மைக்குமே இது ஒரு நல்லா தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். உள்ளுக்கு போ. ஓகே பாருங்க, நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். அதாச்சும் வந்து நாங்கள் வந்து கொடுக்க போகிறது வந்து நீங்கள் யோசிக்கலாம், இங்கே வந்து எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குமா இல்லையான்றதை அதை தான் உள்ளுக்குள்ளே வந்து காட்ட போகிறோம். நீங்கள் இன்னும் போனதை விட எத்தனை இடங்களுக்கு போயிருப்பீங்க, அதை விட சிறப்பாக இருக்கும். புதுசு, அதாச்சும் வந்து இப்போ யார் முதலாக ஓடி வாரீங்களோ அவங்களுக்கு தான் லக்கின்னு சொல்லலாம். என்னென்னு சொன்னால் செஞ்சபடி இருக்குது. இப்போ தான் இன்றைக்கு இப்போ இந்த வீடியோ பிறகு தான் இதுக்கு திறப்பு விழாவே. உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி. முக்கியமாக நான் அறிமுகப்படுத்த வேணும் எங்களுடைய வீடு. நான் இருந்த வீடுக்கு வந்து ஓனர் வந்து எங்களுடைய ஐயா, அதாச்சும் வந்து வீட்டுக்கார ஐயான்னு தான் சொல்கிறேன் நாங்கள். வணக்கம். உள்ளுக்குள்ளே போய் காட்டுவோம் விஷயங்களை, மற்ற விஷயங்களை. அதுக்கு முன்னாடி நான் சொன்னது வந்து இவங்களோட மகள்மார் தான் வந்து வெளிநாட்டில் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து உண்மையிலேயே ஐயா வந்து நிறைய கஷ்டங்கள் பட்டு தான், வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் பட்டு தான் எல்லாத்தையும் தாங்கி இப்போ பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு வந்து கடவுளின் ஆசீர்வாதமாக நல்ல மாதிரி இருக்கிறார். மற்றவங்களுக்கு நல்லதை செஞ்சோன்றிருக்கிறபடியா இன்றைக்கும் கடவுள் ஒரு ஆசீர்வாதமாக உண்மையிலே வச்சுக்கேன். அந்த நல்லதை செஞ்சேன்டா அதில் நானும் ஒரு ஆள், எனக்கு ஐயா செஞ்சதில் உண்மைக்குமே. ஓகே, அப்படி இருக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அவரும் வந்து இப்போ தற்போது வந்து ஓய்வெடுத்து இருக்கிற காலம் தான் ஐயாவுக்கு வந்து. ஏன்னா பிள்ளைகள் வந்து எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாண்டிருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கவங்க வந்து ஐயா வந்து தான் சும்மா இருக்கக்கூடாது என்றது மாதிரி. இப்போ 26 வயசு படிகள் கூடி ஐயா செய்கிற வேலையை செய்ய மாட்டாங்க. நான் ஒரு பற்றக்கூடாது. ஓகே, அதனடியால் சும்மா இருக்கணுமென்றக்காக தான் இவரை வந்து இதில் வந்து சும்மா பார்த்து இதில் வந்து செய்யணுமென்றக்காண்டி தான் இந்த பிளானிங், அவங்களோட பிள்ளைகள பிளானிங். ஐயா தகப்பனை வந்து இவர் சும்மா இருக்கிறார் இல்லையன்ற ஒரு காரணம் தானே.
அதான் உண்மையான உண்மை. ஓகே, அப்படி இருக்க நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போவோம், உள்ளே போய் பார்ப்போம் எவ்வளோ தூரம் இது என்ன மாதிரி வசதியாக இருக்குன்றது. வந்து இது வந்து இப்போ கார் பார்க்கிங், வரவங்க வந்து காரை வந்து தங்கிற காரை கொண்டு வந்து விடுறதுக்கும் நல்ல சேஃப்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களோட கெஸ்ட்டு வந்துச்சுன்னு சொன்னால் அவங்கள கூட்டி கொண்டு வந்து இது ஒரு வெஸ்டிங் கோல் மாதிரி செஞ்சுருக்குறாங்க. கதிரையிலும் வந்து பிளாஸ்டிக் இல்லை, ஹீட் இல்லாமல் நல்ல ஒரு ஓலை பின்னல் மாதிரி கதிரையில் இருக்குது. அதுவும் சட்டப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருந்தோண்டு இங்கே ரோட்டில் ஆக்கள் போகிறதுலையும் பார்த்துக்கொண்டு நீங்கள் இருக்கலாம். அங்கே இருந்து நீங்கள் பார்க்குறாக்களும் தெரியாது, உள்ளுக்கு இருந்தோண்டு நீங்கள் பார்த்து அவையில் பார்க்கலாம். என்ன அங்கால தெரியாதோ, நல்லா தான் இருக்குது உண்மைக்குமே. எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பிளானிங்கில் தான் செஞ்சுருக்குறாங்க. இந்த இடத்துல இப்படி வந்திருக்கன்று நினைக்கவே எங்களுக்கும் ஒரு பெரிய அளவு ஒரு சந்தோஷமாக இருக்குது. பாருங்க, முன்னுக்கெல்லாம் வந்து இது என்ன உப்பு கல்லோ கல் இந்த வடிவுக்கு வைக்கிறீங்களா, எல்லாமே வந்து ஒரு ஒரு மாடலில் செஞ்சுருக்குறாங்க. பலவேற்ற மூளை இது, பல நாட்டில் இருக்கிற அக்கா அண்ணாக்கள்கிட்ட மூளையின்படி தான் செஞ்சுருக்குறாங்க. ஓகே, குளிக்கிற அந்த இது உடுப்பு வாஷிங் மிஷினோ அதில் எல்லா வசதிகளுமே இங்கே இருக்குது. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் நீங்கள் வந்தால் சிறப்பாக தங்க வேண்டிய ஒரு ஹோல். அதாச்சும் முன்னுக்கு நீங்கள் கேட்குற வசதி வாய்ப்புகளையும் வந்து கண்டிப்பான முறையில் செஞ்சு தருவினோம். அதாச்சும் உங்களுக்கு அது தேவை இது தேவைன்னு சொன்னால் எல்லாமே இருக்குது இங்கே. நீங்கள் தேவைன்ற அளவுக்கு இல்லாமல் எல்லாமே இருக்குது. பாருங்க, கண்டிப்பாக வந்து ஒரு உங்களுக்கு இது வந்து முக்கியமாக பிடிச்சிருக்க மாட்டது தான் நான் நினைக்கிறேன். இந்த ஹோலில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபெமிலியாகவும் வந்து வரலாம். ஃபெமிலியாக வந்து சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் நல்ல சுகமாக என்ன சொன்னால் கூட ரூம் இருக்குது, நீங்கள் வந்து தங்கலாம். 2 பேர் வந்தாலும் ஒரே சார்ஜ் தான் வரும். ஒரு ஃபேமிலியாக வந்தாலும் ஒரே சார்ஜ் தான் வரும். அது வந்து எவ்வளவுன்றது வந்து நீங்கள் அந்த அண்ணாவோட நீங்கள் கதைச்சு கொள்ளலாம். இவ்வளவுன்னு சொல்லி அந்த நம்பரை போடுவேன். ஓகே, கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இது பிடிச்சிருக்க மாட்டது தான் நினைக்கிறேன். பாருங்க, இந்த ரூம் வந்து கொழும்புல கூட இப்படி இருக்காது. பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு தரம் கிடைக்கல. நான் அந்த படுத்து பார்க்க ரொம்ப இல்லை. ஓகே, மணியாக தாங்க இருக்குது, உண்மையிலே மணியாக தான் இருக்குது. எனக்கு பிறகு தான் நீங்கள் வந்து பழக்க போகிறீங்கல்ல இதில். ஓகே, நீங்கள் பாருங்கள், இதில் அவ்வளோ இருக்குது. மற்ற ஃபேனை பாருங்கள், சுழண்டு சுற்றும். இது சுவிட்ச் ஸோ எல்லாம் மேலே செய்யுது. மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் படுக்கிறதுக்கும் இங்கே சைட் பக்கத்தாலேயும் வந்து ஒன்று இருக்கும். சட்டப்படி தான் இருக்குது எல்லாமே. லைட் எண்ணி காட்டி போட்டேன். ஓகே, அப்படியே இருக்க அடுத்தது இது என்ன, இது சாமியாரை. இது வந்து நீங்கள் வந்து ஒரு வீடு மாதிரி தான். ஏதாச்சும் வந்து இது வந்து சாமியாரையா ஐயா சொல்கிறார், சாமியாரை மாதிரி. அது ஓகே, நல்ல விஷயம் அது இருக்கட்டும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதாட்டு அடுத்த ரூம். அடுத்த ரூம் இருக்குது. இங்கே வந்து நேம் உங்களுக்கு தேவையான சாமான்கள் எல்லாத்தையும் வச்சு எடுக்கலாம். எல்லா வசதிகளையும் வந்து செஞ்சு தருவாங்க. நீங்கள் முக்கியமாக கொண்டு வர டாக்குமெண்ட்ஸுகள் ஃபைல்கள் எல்லாவற்றையும் வந்து இந்த அலுமாரியில் வச்சுருக்கலாம். வச்சு எடுக்கலாம். அந்த துறப்பு அப்படியே அலுமாரியில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எடுத்து பாவச்சிட்டு அப்புறம் போகும்பொழுது அதிலே வச்சுட்டு போகலாம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொமோட் பாத்ரூம் வசதி வந்து சரியான முறைக்கு நல்ல க்ளீனாக இருக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு இடத்துக்கு போனால் நாங்கள் ரெண்டாலும் போனால் பாத்ரூம் வந்து க்ளீனாக இருக்கணும்ன்றது தான் நினைப்போம். வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அதையும் பார்ப்போம். ரைட். மணியத்தான் இருக்கு. இப்போ தான் இப்போ நான் வந்து முதல் அதுக்கு ஹால் வைக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா தான் இருக்குது. ஓகே, எல்லாமே நல்ல ஒரு இது முறையில் தான் செஞ்சு விட்டுருக்குறாங்க. தண்ணியிலேருந்து எல்லா வசதியும் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து இப்போ அதாச்சும் வந்து ஒவ்வொரு நாட்டிலேயும் இருந்து ஒவ்வொரு பிளான். அதாச்சும் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படி வசதியாக இருக்கணுமோ, நாங்கள் வெளிநாட்டிலே இருந்து வந்தோம்னு சொன்னால் இப்படி வசதியாக இருக்கணும். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ இது அப்படி தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்டில் இருந்து வர்றவங்களையும் அவங்களுக்கு தெரியும் எப்படி எதிர்பார்ப்பாங்கள்ண்டு. அந்த எதிர்பார்ப்பின் வண்ணத்தின்படி தான் இவ்வளோ வந்து இங்கே அமைஞ்சிருக்குது. நீங்கள் அதை குறித்து யோசிக்கவே தேவையில்லை. வரலாம், படுக்கலாம், குளிக்கலாம், வெளியில் போகலாம், பீச்சுக்கு போகலாம், டவுனுக்கு போகலாம், திரும்பவும் வந்து இங்கேயே வந்து இருக்கலாம். ஏன்னா அடுத்தது வந்துடுறேன். ஓகே, இந்த
அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த ரூம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே. ஓ, இதுக்கும் வந்து அதே மாதிரி தான். ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து அலுமாரி வசதிகள் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் 2 குடும்பமாக வந்தாலும் வந்து சமாளித்து எல்லாத்தையும் செஞ்சு கொள்ளலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்குது பாருங்கள். ஃபேன் வெளியெல்லாம் பூட்டிக்கு மேலே ஒரு சில வெக்கையாகன்றது இருக்காது. என்னென்னு சொன்னால் நல்ல காற்றுகளும் வந்து வெளியில் ஓடி வந்து கொண்டிருக்கும். நீங்கள் வெளியில் போய் இயற்கையான காற்றை வாங்கணும்னு சொன்னால் அதுக்கும் பெரிய ஒரு இடம் இருக்குது. அதையும் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குமென்றதை. அப்படியே இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 10 நாளைக்கு வந்து நிற்கணும். நாங்கள் எங்களோட கையாலேயே வீடு மாதிரி சமைச்சு சாப்பிட வேணுமென்று நினச்சிங்கள்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு கிச்சனாக வேணும், எங்களுக்கு அந்த தார ரூமில் அப்படி இருக்க வேணுமென்று நினைப்பீங்கன்னு. உண்மையிலே அதை விட வந்து இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி எல்லாரும் சேர்ந்து கட்டின ஒரு கலவை தான் என்று சொல்லலாம். அது இங்கே இருக்கிறவங்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது. அதுதான் ஒவ்வொன்றையும் காட்டும்போது அதான் நான் சொல்லுவேன். பாருங்கோ, நீங்கள் வந்து விரும்பினபடி நீங்கள் வந்தால் மட்டும் போதும். நீங்கள் வந்தால் மட்டும் போதும், எல்லாமே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பு இருக்குது, கீழே வந்து அவுன், மற்றது இங்கே நீங்கள் வந்து அடுத்த இந்த அவுன் இருக்குது, மற்றது சுடுதண்ணி கேட்டில், ரைஸ் குக்கர், மற்றது உங்களுக்கு ஒரு சாப்பாடு சாமான்களை வச்சு எடுக்கக்கூடிய மாதிரி உண்மைக்குமே நல்ல சிறப்பான இதெல்லாம் நிறைய செஞ்சுருக்குறாங்க. எல்லாம் வந்து அவங்களோட பிளானிங் தானே எல்லாம். அதான் பாருங்க அவங்களோட ஏன்னா அந்த பிள்ளைகள் அது வந்து ஒரு பிள்ளைகளும் உங்களோட குடும்பத்திலேருந்து நீங்கள் விரைக்க யோசிக்கலாம். அம்மா எங்களுக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொன்னால் அவங்க அப்படி இப்படி தான் இங்கே எல்லாமே செஞ்சுருக்குறாங்க. நீங்கள் அதை குறித்து சொட்டுமே யோசிக்கிறதில்ல, வந்தால் மட்டும் போதும். ஓகே, இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் சிறப்பாக நீங்கள் கொண்டு வரதெல்லாம் ஒழிச்சு வைக்கலாம். என்ன ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எனக்கு பிரிட்ஜ் என்று தெரியல. இப்போ தான் பிரிட்ஜ் என்று தெரியுது. எல்லாம் ஒரே கலரில் இல்லை கிடக்குது. ஓகே பாருங்க, எல்லாமே ஒரே கலரில் அவ்வளோ ஒரு அமைப்பான முறையில் செஞ்சுருக்குறாங்க. இதில் வந்து உங்களுடைய சிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க, வடிகட்டி எல்லாம் வந்து நிறைய பிளானிங்கில் போகக்கூடிய மாதிரி அப்படியான திறமையில் தான் இருக்குது. ஓகே, இப்போ எடுத்துகிட்டு இஞ்சால் இப்படி பிடிச்செல்லாம் கழுவக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து ஒவ்வொரு இது இருக்குது. சிலிண்டர் கூட பாருங்க உடைக்கல வந்தால் அவங்களுக்கு எடுத்து உடனே பாவிக்க வேண்டியதான். இதுக்குரிய வசதிகள் எல்லாம் இது வந்து முடியுது என்றோடனே எல்லா வசதியிலையும் நீங்கள் ஒரு சின்ன ஒரு கதை சொன்னால் சரி, எல்லாம் சிறப்பாக அந்த இதுக்கு வேறு நீங்கள் 1 மாதமும் தங்கலாம், 2 மாதமும் தங்கலாம். உங்களுக்கு தங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லாவற்றையுமே இங்கே இருக்கிறவங்க செஞ்சு தருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு கால் பண்ணிங்கன்னு சொன்னாலும் அது நான் அப்படிலாம் தேவையில்லை. நீங்கள் சொல்கிற அளவுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும். இதுக்குள்ளால வந்தும் போகலாம் பாருங்க, இதுக்குள்ளால வந்து போகலாம். ஆக அடுத்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அடுத்தது வந்து பாத்ரூம். ஓகே, எல்லாமே வந்து என்னன்னு சொல்கிறது, இப்போ உண்மையாக எனக்கு இந்த இடத்துல இப்படி ஒன்று வந்திருக்குன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஏரியாக்களுக்கே தெரியாது. இப்படி ஒன்று வாங்கய்யா இப்படி இருக்குன்றது உண்மையிலேயே ஒருத்தருக்கும் இந்த ஏரியாவுக்கு இருக்கிறவங்களுக்கே தெரியாது. இப்போ தான் நாங்கள் வந்து இதை புதுசான ஒரு ஆனால் அது உண்மையிலேயே சந்தோஷம். இதை அந்த அண்ணாக்கள் உங்களோட பிள்ளைகள் இப்படி வந்து செய்கிறது வந்து இப்படி எங்கட ஏரியாலையும் இப்படி இருக்குன்னு சொல்லிக்க அது எங்களுக்கு ஒரு பெருமை. இந்த பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிக்க அது மட்டும் இல்லை, இதில் உண்மையானது எல்லா வசதியும் பக்கத்தில் இருக்குது. ஓகே, இங்கே வருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ஆமாம், இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்காண்டு வருங்க, சட்டப்படி தான் இருக்குது. எது ஓ கீழுக்கு மாவல் பாதிக்க போகிறோம். ஓகே, பெரிய கிணறு இருக்குது. இந்த கிணத்தை வந்து பார்த்து கொண்டு இருந்தாலே பொழுது உர தெரியாது. குளிக்க ஒரு ஆசையாக இருக்கும். உண்மை. ஓகே, நீங்கள் ஸ்விம்மிங் பூலுக்கும் போக தேவையில்லை. வடிவா விழுந்து வடியாக படுத்துருக்கலாம் 2 இதை போட்டுட்டு. ஏன்னா வடிவாக குளிச்சுக்கலாம். அது நல்ல குளிர்ச்சியாக கூலாக தான் இருக்கும் உண்மைக்குமே. அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது அங்காளி ஒரு ரூம் இருக்குது. அது மட்டும் இல்லை, உண்மையிலே எல்லோரும் நினைக்கிற எங்களுக்கு இயற்கையான காற்று வேணும் அப்படின்றது மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் பக்கத்தில் தண்ணி, இஞ்சால இணல், வெளியிலேருந்து வெறும் காற்று, இதில் கதிரையை போட்டுட்டு மாங்காய் இப்படியே கடிச்சு சாப்பிடுன்ற வேண்டிய அப்படி தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்காள பாருங்க அப்படியே. இது என்ன ரூம் ஐயா? இது வந்து இதுதான முந்தி குசினி கட்டினவங்களா? அது பட்டி பையனா? இது வந்து ஆரம்பத்தில் பாவிக்க கிச்சனா பாவிச்சு இருக்காங்க பின்னால். ரைட். ஓகே, உங்களுக்கு மட்டும் இருக்குது.
ஓகே. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு உண்மைக்குமே நீங்கள் ஆசைப்பட்டு வரலாம், ஒரு குறையுமே இருக்காது, அப்படி திறமையாக இருக்கும். வடியா வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனை கூடி நீங்கள் செய்கிறண்டா கூடி இந்த இடத்துல செய்யலாம். அவங்களோட கதைச்சு கொண்டு உங்களுக்கு ஒரு பெரிய இடமா தேவையில்லை. ஏன்னு சொன்னால் இது பெரிய இடம், நீங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோ தெரியல, பெரிய இடம் வந்து பார்க்கலாம், வந்து வாழ்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது என்று சொல்லி நல்லா தான் இருக்குது உண்மையிலேயே. இந்தியாவையும் வந்து நீங்கள் பழங்கி கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, யாழ்ப்பாணம் பருத்தித்துறை என்ற பொறுத்தவரை பருத்தித்துறைக்கு நாங்கள் வந்தோம்னு சொன்னால் உண்மையிலேயே எல்லா வசதிகளும் கூடவே இருக்குது. ஓகே, பார்த்துருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு சரியான முறைக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்றதை தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்தது உண்மையிலேயே நானும் பல இடங்களுக்கு நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன், நிறைய லொச்சு வலையெல்லாம் பார்த்துருக்குறேன். சில இடங்கள்ல தான் இருக்கும். இங்கே வந்து பார்க்கும்பொழுது இப்படி இதுக்குள்ள இப்போ இப்படி செஞ்சுருக்கணுமோன்றது எனக்கு ஒரு அதிசயமாக கிடக்குது உண்மைக்குமே. இந்த இடத்த எப்படியான நிலைமைக்கு மாற்றிட்டோம்ன்றதை எனக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்தால் உடனே நாங்கள் கூட்டி கொண்டு வர இடம் இல்லை, உண்மைதான். எங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருந்தால் கூட்டி கொண்டு வர இடம் ஃபஸ்ட்டுக்கு வந்தால் இது இந்த இடமா தான் இருக்கும். ஒரு நல்ல ஒரு இடம். எனக்கெல்லாம் நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருப்பாங்க, ஜெர்மன், லண்டன், ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் கால் பண்ணியிருப்பாங்க. சுமன், நான் வர்றதுக்கு எனக்கு நல்ல ஒரு இடம் ஒன்று எடுத்து தர சொல்லி சில பேருக்கு எடுத்து கொடுத்துக்கணும், சில பேருக்கு எடுத்து கொடுக்கல, எடுத்து கொடுத்தும் அது சரியான ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத தான் இருக்குது உண்மைக்கும். எடுத்து கொடுத்தது ஏதோ வந்து சமாளித்து தான் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க, இங்கே வந்து சந்தோஷத்தில் வாழ்ந்துட்டு போவாங்க. அதான் என் கருத்து. ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்றதை தான் நினைக்கிறேன். உண்மைக்குமே தொடர்பு கொள்ள வேண்டியதுக்கு நான் நம்பரை போட்டு விடுவேன் ஐயாவோட. உங்களுடைய குடும்பம் மாதிரி பக்கத்தில் தான் வீடு, ஐயா அம்மாவும் இருக்கிறாங்க. நீங்கள் வந்தாலும் பிள்ளைகள் வந்தாலும் அம்மம்மா அப்பப்பா மாதிரி பழகலாம். எங்களை எப்படி நீங்கள் பார்ப்பீங்களோ அது மாதிரி தான் இவங்களும். நான் சொல்லுறதுக்கு வந்து சொல்லப்போனால் நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஒரு எல்லாரையுமே அன்பாக அரவணைச்சு உண்மையாக ஒரு நல்ல ஒரு மனசோட எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா எங்களுடைய ஐயா. ஓகே, அப்படி நான் வெளியில் போய் அடுத்தது வெளியில் இது செருப்பில்லாவிட அந்த கொஞ்சம் இது போல இருக்குது, வழுக்காது வளர்ந்து இது ஏமாறுது. முடியாது வாகனம் திருப்பி எடுக்கலாம் முடியாதுக்கு எல்லாம். சரி, இதில் பாதர் பக்கத்தில் இருக்கு. ஓகே ஓகே. அப்படி இருக்க நாங்களும் வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருக்க மாட்டேன் தான் நினைக்கிறேன். இதோட வந்து வீடியோ முடிக்க போகிறோம். ஐயா என்ற கருத்து எதுவும் நீங்கள் தான் சொல்லியிருக்காது இல்லை? நீங்கள் தம்பி சொன்னா எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடியே நான் அண்ணாவோட ஃபோனில் வர கதைச்சேன்னா நீங்கள் அதிலே வடிவாக கதைச்சு கொள்ளுங்க, இதில் என்னத்தை இருக்குது என்றதை தான் சொல்லியிருந்தார். அது வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஆதரவுதாரன்ற விட உங்களுக்கு நாங்கள் ஆதரவுதாரருக்காக தான் இந்த இடத்த நான் உண்மையாக முக்கியமாக காட்டியிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் அவங்க ஐயாண்ட பிள்ளைகள் வந்து வெளிநாட்டிலேருந்து வரும்பொழுது அவங்களும் வந்து நிறைய கஷ்டங்கள் ஊடாக கண்டு அவர் ஒரு ரூமுகளுக்கு போய் ஒரு சந்தோஷமாக இருக்க அந்த ரூமில் சில வேளையில் சரியில்லாமல் இருக்கலாம், வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். எல்லா வசதியும் இவங்களோட மக்கள் அனுபவிக்கணும் என்ற ஒரு முடிவோடு தான் இந்த ஒரு நோக்கம். ஓகே, அப்படி இருக்க இதோட வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்கள் எங்களுக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணாண்ட நம்பரை நான் போட்டுக்கொள்கிறேன். அவரோடாக நீங்கள் கதைச்சி அவரோட நட்புறவு கொள்கிறனாலும் நீங்கள் சொல்லலாம். ஓகே, நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவோடு சந்திப்போம். பாய்.